வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓலை பக்கோடா இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது வந்து இனி ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெல்கம் டு உமாஸ் ஹோம். இதுக்கு நான் இப்போ 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நான் கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் வீட்டிலே அரைச்ச மாவு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லா சலிச்சுக்கணும். 3க்கு 1ங்கிற அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 350 கிராம் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலை அரைச்சி அதையும் நல்லா சலிச்சுட்டு அந்த மாவையும் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இது கூட எள்ளு விருப்பம் இருந்தால் எள்ளு சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னாங்க, அதனால் நான் வந்து வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் நல்லா சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி நம்ம எடுத்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு இன்னமும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அது சேர்க்கல. சோடா உப்பு சேர்த்தோன்னா இன்னும் நம்ம கடைங்களில் வாங்குறது மாதிரி முறுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இதுவே நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம். என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உமாஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நம்ம சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து டேப் அச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அச்சு உள்ள முறுக்கு குழலில் நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இது மாதிரியும் நம்ம போட்டு புளிஞ்சியும் விடலாம். ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு கரண்டியும் இருக்குது. அந்த மாதிரி கரண்டி கிடைச்சாலும் கரண்டிலையும் போட்டு நம்ம கையால் தேய்ச்சி விடலாம். இப்போ நான் வந்து முறுக்கு உரலில் தான் டேப் வச்சு போட்டு நான் புளிய போகிறேன். வாங்க எப்படி புளியலான்னு பார்க்கலாம். ஈவினிங் டைமில் நம்ம வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை, பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்களே, எது கொடுக்கணுன்னு நினச்சோம்னா நம்ம பச்சரிசி மாவு இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம டீக்கு கூட இதை கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி கூட, இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே இது மாதிரி நம்ம டைரெக்டாக நம்ம ஆயிலில் வந்து அந்த முறுக்கு உரலில் இருக்க அந்த மாவை பிழிஞ்சு விட்டுறலாம். என்னோடய சேனலில் நான் நிறையா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்து நீங்கள் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய ஹோம் பேஜில் போய் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் ரெசிபின்னே வச்சுருக்கேன். அந்த உரலில் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா எண்ணெயில் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதை பிரட்டி போடணும். உடனே பிரட்டி போட்டோன்னா எல்லாம் உடஞ்சி மாவெல்லாம் ஒரு மாதிரி கூழாயிடும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக டைம் கொடுத்து பிரித்து போட்டோன்னா நல்லாவே அதோட ஷேப் அப்படியே உடையாமல் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு ஓலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.